பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மைப்பட்ட இந்த அருமையான ஒரு புது நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். வசனம் சொல்லுகிறது போல தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ண மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம எல்லாம் பாருங்க, இந்த பலி என்ன பலி, இந்த எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும் போதே பலிகளை பத்தி தான் அதிகமா சொல்லப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தின் பலிகளை பத்தி சொல்லப்படும். ஆனா இங்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பலியை பத்தி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இந்த டிசம்பர் மாதம்னாலே கிறிஸ்மஸ் மாதம், எல்லா இடங்களும் கிறிஸ்மஸ் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் என்னத்தை கர்த்தர் விரும்புகிறார்? நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், தான தர்மம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலி தேவனுக்கு பிரியமான பலி. ஆடுகள் மாடுகள் எல்லாம் வெட்டுவாங்க. சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெட்டுவாங்க. வெட்டி ரத்தமா போகும். பல வருஷங்களுக்கு முன்பாக ஊழியத்துக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துக்கு போகும்போது அது ஏற்கனவே முதல்ல ஆண்டவர் தரிசனத்துல காமிச்சார். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு போகணும். அங்க போகிற இடத்துல எல்லாம் பயங்கரமான ஆடு வெட்டி 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 ரத்தம், காலெல்லாம் ரத்தமா தான் போகும். செம ரத்தம். அந்த இடத்த ஏற்கனவே ஆண்டவர் காமிச்சிரு, பயங்கரமான ரத்தமா இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாரும் ஆடு வெட்டி வெட்டி தான் ரத்தம் சிந்தி சிந்தி அவர்கள் பாவ மன்னிப்பை தேடினார். வசனம் அப்படிதான் சொல்லு, ரத்த சிந்தி இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப 2000 வருஷம் ஆச்சு, நமக்காக ஒரு ரத்த சிந்தப்பட்டார். அந்த ரத்தத்துக்கு பிறகு வேற எந்த ரத்த சிந்தினாலும் எடுபடி ஆகும். அதுக்கு வேல்யூ இல்லை, ஏன்னா இயேசுவின் ரத்த சிந்தப்பட்டுடுச்சு. ஆனா இன்றைக்கு வரையிலும் பலி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. போவாங்க அந்த கோயில் இந்த கோயில் போவாங்க, பலி செலுத்துவாங்க, ரத்தம் சிந்துவாங்க. ஆனால் அந்த பலியை காட்டிலும் இப்பொழுது கர்த்தர் விரும்புகிற பலி என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் நன்மை செய்கிறதான ஒரு பலி. எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டே இருக்கு. இந்த வீடியோ எல்லாம் போடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு ஆளுக்கு நன்மை செய்வாரு. உடனே அதுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியுமா, கைமாறுன்னு சொல்லும் போது, ஒன்றும் செய்யாண்டா, யாரையாவது கஷ்டப்படும்போது அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படி ஒரு ஸ்கீம் போல பண்ணாங்க. அது நமக்கு ஒரு ஆள் நன்மை செஞ்சிருப்பாங்க, நாம ஒரு ஆளுக்கு தேவையுள்ளவங்களுக்கு ஒரு ஆள் நன்மை செய்யணும். இப்படி நன்மை செஞ்சுக்கிட்டே போவாங்க. அப்போ ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் நன்மை செய்யுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு நன்மை. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருகிறது, இந்த மாசத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துச்சுன்னா நமக்கு என்ன பொருள் வாங்கணும், எந்த இடத்துல நகை வாங்கணும்னு நம்ம நினைக்காம, யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம், யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம், யாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், யாருக்கு நல்ல ஆகாரம் வருஷத்துல ஒருக்காவது கொடுக்கலாம் என்கிற எண்ணத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நாட்கள் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தான தர்மம் பண்ணுங்க. திரும்ப பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க சிலவங்க. ஆனா திரும்ப அவங்க வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். நீங்க வாங்கி கொடுத்தா அவங்க திரும்ப செய்யக்கூடாது, செய்ய முடியாதவருக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம். அந்த மாதிரி பலிகளிலே தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த நாட்களில் செய்கிறோமா? பிரியா, ஐயோ இவர் ரொம்ப முக்கியமானவர், அவருக்கு வாங்கி கொடுப்பா, அவர் திரும்ப வாங்கி கொடுத்துருவார், முடிஞ்சு போச்சு. அப்போ உங்க தான தர்மம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க, முடியாதவர்களை கவனிங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பிரியமா இருக்கிற பலி எது? அன்றைக்கு ஆடுகள் மாடுகள் கர்த்தருடைய சமூகத்தில் வெட்டினார்கள். ஆசரிப்பு கூடாரத்துல போகும்போதெல்லாம் ஒரு பலி செலுத்தினாதான் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் அது பலி, நிரந்தர பலி ஒன்று செலுத்தப்பட்ட பின்பு, இயேசுவாகிய குற்றமில்லாத ஆடு அங்கே மரித்த பின்பு வேற எந்த பலிக்கும் அங்க இடம் இல்லை. இப்பொழுது என்ன பலி தெரியுமா? நீங்க நன்மை செய்கிற பலி, தான தர்மம் செய்கிற பலியை தான் கர்த்தர் பெருசா நினைக்கிறார். அதை தேவன் பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு அதை செய்ய முடியுமா? இன்றைக்கு ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்த நாள். எதற்காக பிறந்தாருன்னா நமக்காக தான் பிறந்தார். அது அந்த நாளை கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்னா மற்றவர்களுக்கு உதவி செய்து
அது நன்மை செய். இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கு, எத்தனை பேர் நல்ல துணிமணி இல்லை, அந்த அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. இந்த பலியின் மேலே தேவன் பிரியமா இருக்காரு. இந்த காலையில சொல்றேன், சரிங்களா? உங்களுக்கு செய்ய விருப்பம் இருக்கு, ஐயா நான் என்ன ஒண்ணுமே இல்லையே என்று நினைக்கிறீர்களா? கொடுக்கிற அளவுக்கு இல்லையே, கொடுத்து பாரு, அப்பதான் இருக்கும். இருந்தா தானே கொடுக்க முடியும், நீ கொடுத்தா தானே இருக்கும். அப்படின்னு நான் சொல்லுவேன். கொடுத்தா தான் வரும், வந்தா கொடுக்கறது இல்லை. இருக்கிறத கொடு. 5 அப்பத்தை 2 மீன் தான் இருந்துச்சு, ஒரு மனுஷன் சாப்பாடு தான். அவன் அப்படியே சாப்பிட்டு போயிருந்தான்னா அன்றைக்கு அற்புதம் நடந்திருக்காது. அதை அப்படியே கொடுத்தான். இயேசுவின் கையில போன உடனே அது அப்படியே பலுகி பெருக ஆரம்பித்தது. ஆண்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டுருக்காங்க, புருஷர்கள். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கொடுத்ததினாலே வந்தது. இன்றைக்கும் கொடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. நன்மை செய்து பாருங்கள், தான தர்மம் செய்து பாருங்கள். இதுக்கு ஒரு நாள் வந்திருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் நன்மை செய்கிற மாசமாய், மற்ற உதவி செய்கிற மாசமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. அதனாலே தேவனுக்கு பிரியமானது நீங்க செய்யும் போது கர்த்தர் தமக்கு பிரியமானதை உங்க வாழ்க்கையிலே செய்ய போறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் அதற்கு ஆட்சேபிக்கிறேன், உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணல அந்த பலியின் மேலே பிரியமா இருக்குக்கா, ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்த உதவி செய்யும். சும்மா ஆடு வெட்டி கோழி வெட்டிறதல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்காக உம்முடைய பிள்ளைகள், உங்கள் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்மை செய்யத்தக்கதாக எங்களுக்கு திரும்ப செய்யாதவர்களுக்கு நாங்கள் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை இறங்கி தங்கட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை செய்ய ரெடியாகுங்கள். தான தர்மம் பண்ண இந்த மாசத்துல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுங்க. தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, எல்லாருக்கும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமா சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.